ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னடா ப்ரோமோ இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. கனி வந்து சாண்ட்ரா கிட்ட பேச போயிருக்காங்க. வழக்கம் போல் சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்க, மூஞ்சி திருப்பின்னு போயிருக்காங்க போல இருக்கு. கனி வந்து தலை கேப்டன் கிட்ட என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு கனி வந்து தலைக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்வர்சேஷனில் வினோத் வந்து சாண்ட்ரா கிட்ட கேட்டிருக்காப்புல, ஏன் சாண்ட்ரா அவங்க ஏதோ கேட்குறாங்க, ஏதோ பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாண்ட்ரா உடனே சொல்கிறாங்க, இந்த டோனில் அவர் அப்படி கேட்கல அப்படின்ட்டு. அவர் எந்த டோனில் கேட்டிருந்தாலும் என்னங்க, உங்களை வந்து அவர் திட்டியோ அதட்டியோ எதுவும் பேசியிருக்க போகிறதில்ல. கொஞ்சம் எதுனா ஒரு ஆர்வக்கோரில் என்ன பேசியிருப்பாரு. அவர் எப்படி கேட்டிருந்தாலுமே அவர் கேட்ட கேள்வி கரெக்டு. ஏன்னாக்கா நீங்கள் வந்து கனிக்கிட்ட ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ஓகே, கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் எப்போ ஏழம் பொருத்தம் தான். அதுக்கு தலையாக மாட்டி முழிக்கிறாரு. இது நடுவில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சாண்ட்ராவுக்கு சாண்ட்ராவுக்கு சொம்பாவே சுத்திட்டு இருக்காரு. சாண்ட்ராவுக்கு வாட்டர் பாட்டிலான அமித் அப்படிதான் சொல்லணும். எல்லா விஷயத்துக்கும் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பண்றது தப்பு ரைட்டு அப்படின்னா சொல்லணும், சப்போர்ட் பண்ணுங்க. அமித்தினுடைய யோசனை என்னன்னாக்கா, அவங்க வந்து தனியா இருக்கிறாங்க, மூலையில போய் உட்காந்து அழுகுறாங்க, ரொம்ப சோகமா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கோசரம் அமித் வந்து சாண்ட்ராவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருன்னே வச்சுக்குவோம். நீங்கள் சொல்லலாம்ல, நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி சொல்லாதீங்க, உங்களுக்கு தைரியம் இருக்கா? நீங்கள் சொல்லி பாருங்களேன். கிட்ட உங்களை உட்கார வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் சாண்ட்ரா. நீங்கள் எதனா சொல்லி பாருங்கள், நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லி பாருங்கள். சாண்ட்ரா உங்களை கிட்ட உட்கார வைக்கிறாங்களா பாருங்கள். அப்படியாப்பட்ட 2 வாரம் 3 வாரம் சாண்ட்ரா திவ்யா பண்ணாத அமுக்கலமா இந்த வீட்லேயே எவ்வளோ அமுக்கலம் பண்ணியிருக்காங்க. அப்படியாப்பட்ட திவ்யாவே தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. எவ்வளோ விரோதமாக பார்த்துன்னு இருக்காங்க. நீங்களாம் ஏமாத்துறோம் அமித். கொஞ்சம் யார்கிட்ட பழகிறோம், யார்கிட்ட நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அமித் பண்ணுறதும் வந்து ஒரு கேமு தான். சன்லைட் நம்ம மேலேயே படட்டும், அவங்க பண்ணுற அந்த அனுதாபாலேயே நம்ம மேலேயே கொஞ்சம் விழட்டும் அப்படின்னு தான் அமித் பண்ணிட்டு இருக்காப்புல. எவ்வளோ செல்ஃபிஷ் கேமு. அமித்னால வேறு என்ன பண்ண முடியும் அந்த வீட்டில்? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி தான் எதனா ஒன்று பண்ணி சர்வே ஆகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அமித் பண்ணலாம், இந்த வேலையை பண்ணலாம். யார் பின்னாடியே ஒருத்தர் ஒளிஞ்சுன்னு இல்லைன்னா. ஆனால் தேர்ந்தெடுக்கிற ஆள் எப்படியாப்பட்ட ஆளுன்னு முடிவு பண்ணணும். சாண்ட்ரா பின்னாடி அமித் ஒளிஞ்சு விளையாடணும் அப்படின்னு நினைச்சாருனாக்கா இப்போ நல்லா இருக்கும். இந்த ஒரு வாரம் நல்லா இருக்கலாம். ஆனால் தொடர்ந்துலாம் ரொம்ப நல்லா இருக்க முடியாது. எப்போ அவங்க உங்கள் பக்கம் திரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்துலையும் உங்ககிட்ட வந்து வெடிக்கலாம், உங்களை வந்து நாராக கிழிக்கலாம். ஒரு நாளில் சபரிகிட்ட நல்லா பேசுகிறாங்க, ஒரு நாளில் சபரிகிட்ட கேவலமாக பேசுகிறாங்க. சாண்ட்ராக்கு அவங்க சொல்கிற விஷயத்துக்கு நீங்கள் வந்து எதிர்கருத்து சொல்லக்கூடாது. அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்க முடியும், அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். வந்து தைரியமாக இருந்தாக்கா நீங்கள் பண்ணுறது இதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்கள். ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் கேம் விளையாடிட்டு இருக்காப்புல. லைவில் நேற்று நைட்டு ஒரே பிரச்சனை போயிட்டுருக்குங்க. சாண்ட்ரா வந்து தூங்க விடல, அவங்க வந்து கார்டன் ஏரியாவில் படுத்துட்டாங்க அப்படின்ட்டு. சாண்ட்ரா தூங்குறதுல கஷ்டமாக இருக்குது, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சாண்ட்ரா சொன்னதுனால கானா பாக்ஸ் கூட வெளியே வந்து வச்சுக்கினாங்க. கானா பாக்ஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு ரூமுக்குள்ளே போய் தூங்கும்போது அப்போ சின்னதாக ஒரு சபரி, ஆதிரை, அரோரா, சுபிக்ஷா இவங்களாம் என்ன பண்ணீங்க, சில காமெடியாக பேசின்னு தூங்கியிருக்காங்க. அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு வந்து நேராக வந்து அமித்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அமித்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லாமல் நேராக போய் கார்டன் ஏரியாவில் போய் படுத்துட்டு இருக்கிறாங்க. இது என்னங்க இது? சரி, அதுக்கப்புறமா அவங்க பண்ணது தப்பாகவே இருக்கட்டும். லைட் ஆஃப் பண்ணுறது தூங்குறதுக்கு தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் ஃபன்னே இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? சரி, அவங்க பண்ணது தப்பு, ரூமில் வந்து அமுக்கலம் பண்ணிட்டாங்க. நீங்கள் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டீங்க, நீங்கள் வெளியே வந்து உக்காந்துட்டீங்க கார்டன் ஏரியாவில். சபரியும் அரோரும் உங்ககிட்ட எவ்வளோ சாரி கேட்குறாங்க. அது அந்த சாரியை எடுத்துக்கின்னு நீங்கள் வந்து உள்ளே படுத்துருக்கலாம்ல. அப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நான் ஒரு கண்டென்ட் பண்ணுறேன், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நான் மட்டும்தான் செப்பரேட்டு, என்னை வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க, என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களை வந்து யார் தேடின்னு வந்து பேசுகிறாங்களோ அவங்களாம் நல்லவங்க. அது விஜய் பார்வதியே சாண்ட்ரா கிட்ட வந்து ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தான் இருக்கிறாங்க. இப்போல்லாம் ரொம்ப போயிட்டு சாண்ட்ரா கிட்ட வந்து ரொம்ப பேசுறதில்லை. ஏன்னா சாண்ட்ரா கேம் விளையாடுறதுன்றது நல்லா இல்லை அப்படின்னு விஜய் பார்வதி நினைக்கிறாங்களோ என்னவோ நினைக்கிறேன். ஆனால் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்னு அமித்தே அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அமித் இந்த மோசமான வலையிலேருந்து எப்போ வெளியே வரப்போறாரு தெரியல. ஒரே ஒரு ஆளுங்க சாண்ட்ரா மொத்த வீடியும் ஆட்டி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் சாண்ட்ரா நிற்கிறாங்க. நான் வச்சது தான் சட்டம், எனக்கு தேவையானபடி நான் நினைச்சபடி தூங்கணும்னா தூங்கணும், விளையாடணும் அப்படின்னு அந்த கேமே கொண்டு போகிறாங்க பாருங்க. சான்ஸே இல்லை. அதுக்கு உறுதுணையாக இருக்குது நம்ம அமைத்து. வீட்டில் கண்டென்ட் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு 4 நகத்தின்னு போயிருக்கிறார் பிக் பாஸ். இதில் வேறு நீங்கள் நைட்டெல்லாம் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னா, எதனா ஒன்று பேசுனா எதனா பண்ணால் தான் சண்டை சச்சரவுகள் வரும், அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வரும், அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு கண்டென்ட் வரும். நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது வந்து படுத்தணும் அப்படின்னாக்கா
எங்கே போய் இது எங்கே எடுத்துன்னு போய் இதில் முட்டிக்குவாங்க தெரியல. ஏற்கனவே கண்டென்ட் வரலன்னு பிக் பாஸ் மூலையில் போய் முட்டின்னு சாவுறாரு. சாண்ட்ரா பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே அவங்கள டார்கெட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நினைப்பீங்க சாண்ட்ராவை எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. யார் டார்கெட் பண்ணுறாங்க? எந்த விஷயத்தில் டார்கெட் பண்ணுறாங்க? எல்லாத்துக்குமே அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயின்னு இருக்காங்க. காலையில் கூட லைவ்ல சபரி வந்து சாரி சாண்ட்ரா இதுமாதிரி நான் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு சொல்ல வராரு. பேசவே விட மாட்டேன்றாங்க. என்கிட்ட நீ பேசாத சபரி அப்படின்றாங்க. ஏன் பேச விட மாட்டேன்றாங்கன்னா, சபரி பேசிட்டாருன்னா அங்கே வந்து ஒரு சமநிலை ஆகிடும். சபரி உள்ள சாஃப்டாக கேட்குறாப்லையே, ஒரு சாரி கேட்குறாப்லையே, அதை நம்ம ஏற்றுக்காத மாதிரி ஆகிடுமே. இப்போ சபரியை பேசவே விடலைன்னா சாண்ட்ரா அங்கே கெத்து இல்லை. சபரி அங்கே பேச ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறமா சாண்ட்ரா ஒத்துக்கலைனாக்கா அங்கே சாண்ட்ரா மேலே தப்பு ஆகிடும். ஆனால் இங்கே பேசவே விடாமல் விட்டாக்கா, அங்கே யாருமே பேச விடாமல் பண்ணிட்டாக்கா அவங்க சாண்ட்ரா கெத்து. இதை தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலாக எந்த பிரச்சனையும் எந்த டிஸ்கஷன்லையும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேச வர்றதில்ல. அப்படி பேசி அவங்க சமாதானத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கண்டென்ட்டை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு பிரச்சனையை அவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா அதுலேயே நிற்பாங்க. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடுறாங்க. லைட் ஆஃப் ஆனால் படுக்க வேண்டியதானே. கனிக்கு வந்து குழந்தைங்க இல்லையா, அவங்களுக்கும் குழந்தை இருக்குது தானே, இந்த மாதிரியா வீட்டில் இருப்பாங்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்து ஊதினுக்கிறாரு நம்ம அமித். அப்போ சொல்லலாம்ல, ஏங்க அவங்களெல்லாம் இழுக்கிறீங்க, என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசுங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லலாம்ல அமித். எல்லாத்துக்கும் கும்பிடுக்கிறாருங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் எல்லாம் தப்பு, நீங்களாம் வந்து பேசக்கூடாது, நீங்களாம் சத்தம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ராக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. அவர் என்ன சொல்லணும், வீட்டுனா அப்படி தாங்க இருக்கும், முன்ன பின்ன இருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க போங்க, இன்னும் 2-3 வாரம் தான் இருக்குது பிக் பாஸ், இது மேலே என்ன பண்ண போகிறோம். ஆதிரியும் அதை தான் சொல்கிறாங்க, இந்த வாரமோ நான் அடுத்த வாரமும் வெளியே போயிடுவேன், இந்த வாரமே கூட நான் நாமினேஷனில் இருக்கணும், வெளியே போயிடுவேன். நான் வெளியே போயிட்ட பிறகு பிக் பாஸ் வீட்டில் நான் எதுவுமே என்ஜாய் பண்ணலையே அப்படின்னு கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறேன். சில பேர் கேட்பாங்க, நீ ஜாலியாக இருக்கிறதுக்கு வந்தியாமா கேம் விளையாடுறதுக்கு வந்தியாமா அப்படின்ட்டு. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சாண்ட்ரா மாதிரி 24 ஹவர்ஸும் தூங்குற நேரத்தில் கூட கேம் விளையாடுறாங்க இல்லையா, அவங்க தான் சாண்ட்ரா. ஸோ மக்களை இந்த வீடியோ இதோடு நிறுத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.